சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆறுமுகத்தோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிற நிலமையில இருக்கும்போது பைரவி தான் ஹெல்ப் பண்ணி அதை வந்து சரி பண்ணியிருப்பாங்க. இதனால் பைரவியை பார்த்திங்க அப்படின்னா அன்னபூர்ணி அம்மா வந்து பாராட்டி, அது மட்டும் இல்லாமல் பைரவிக்கு ஏதாவது பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவள் விருப்பப்படுற மாதிரி பெரிய கிஃப்டாக வாங்கி கொடுன்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் பைரவி கிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்க போவாங்க. அதுக்கு பைரவி, எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக வேணும் அப்படின்னா நீ எனக்கு டிவோர்ஸ் கொடு, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், என்னால் அதை மட்டும் உனக்கு கொடுக்கவே முடியாது பைரவின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லுவாங்க. அதுக்கு பைரவி வந்து சொல்லுவாங்க, நான் விருப்பப்படுற மாதிரி என்னோட கனவை நோக்கி நான் போகணும், அதுதான் என்னோட சந்தோஷம், உனக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டியா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எப்படியாவது ஆறுமுகத்தை சம்மதிக்க வைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஆறுமுகம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் நல்ல வாழ்க்கை கிடைச்சுமே, ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் பைரவி நீயும் பண்ணிகிட்ருக்க. நீயே எங்கள் மேலே உள்ள பாசத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசத்தை வச்சுருக்கோம் நீ புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீ மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பைரவி கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் வந்து வேணுனே கையில் அடிப்படாமையே கட்டை போட்டுட்டு பைரவியை வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பைரவியை வந்து வர சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் சமைக்க முடியல, எனக்கு பிடிச்சது நீ சமைச்சு கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து மட்டன் கிரேவி வேணும், எனக்கு சமைச்சு கொடு பைரவின்னு சொல்லவும் பைரவியும் பார்த்திங்கன்னா அவ்வளோதானே சமைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போவாங்க. இந்த விஷயம் வந்து ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாரு, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.